அதாவது இயேசுவை யாரெல்லாம் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கலையோ அவங்கள இயேசு நரகத்தில் போட்டு நித்திய காலமாக கொடுமைப்படுத்த போகிறார் அப்படின்னு பைபிள் சொல்கிறது பெரும்பாலான கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. இது தெரியாமல் அவங்க அந்த கடவுள் ரொம்ப நல்லவர் நினச்சி வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பைபிள் இந்த கடவுளை பற்றி இப்படி தான் சொல்லுது அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த கிறிஸ்தவங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்க. என்ன கேட்குறாரு பாருங்கள், அப்படி எங்கடா பைபிளில் சொல்லியிருக்கு, வசனம் காட்டு. இன்னொருத்தர் அதுக்கு கீழே கேட்குறார், ஆதார வசனம் காட்டுங்கள். அப்போ பல கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய கையில் இருக்கிற பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதே தெரியல. ஆமா லெனின் ஐயா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். பாதி கிறிஸ்தவர்களுக்கு அரைகுறை கிறிஸ்துவர்களா இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்களை போன்ற போதகர்கள் தான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 20 வருஷமா இந்த மாதிரி ஆண்டவரை ஏத்துக்காதவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வசனத்தையும் எடுத்து காட்டியிருந்தீங்கன்னா இது முக்கால்வாசி பேர் திருந்திருப்பாங்க. ஸோ கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்க கண்டிப்பா நரகம் தான் போவாங்க. அதனுடைய எச்சரிப்பா தான் எல்லாரும் வந்து சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்த நீங்க யாருக்குமே சொல்றது இல்லை. அதுல 20 வருஷ பங்கு லெனின் என்ற உங்க பேருக்கு தான் இருக்கு. காரணம் என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், எந்த பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க பரலோகம் போலாம் போதிச்சதே நீங்க தானே. அப்போ உங்களை போல போதகர்கள் நிறைய பேர் இந்த நரகத்தை குறித்தோ இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால நரகத்துக்கு போவீங்க, நித்திய நரகம் தான் உங்களுக்கு உண்டு அப்படின்ற இந்த எச்சரிப்பின் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லியே தராம எப்ப பாரு ஆசீர்வாதம், நீ என்ன வேணா பண்ணு, கடவுள் உன்னை கூப்பிட்டுப்பாரு, நீ எப்படி வேணா இரு, இப்படி சொல்லி தரதுனாலதான் காணிக்க மட்டும் கூடு, மற்ற காரியங்கள்லாம் கடவுள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ எப்படி வேணா போ அப்படின்னு சொல்றதுனாலதான் ஜனங்க அது கேரளா காசு கொடுத்தா போதும், கரெக்டா வார வாரம் சர்ச்சுக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனுடைய பங்கு யாருக்கு? போதகர்களுக்கு உண்டு. வேதத்துல கிளியரா இருக்கு. அதே போல வேதத்தை கொடுத்ததே மனிதருக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இது எல்லாமே வேதத்துல தெளிவா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், காட்ன்ற மீனிங் என்ன? GOD, ஜெனரேஷன், ஆபரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். இப்படி ஜெனரேஷன் கிரியேட்டர், ஆபரேஷன் அதாவது பாதுகாக்கிறவர், அடுத்தது டிஸ்ட்ரக்ஷன் அழிப்பவர், ஆக்கல், காத்தல், அழித்தல். அழித்தலே நீங்க சொல்லி தரலையே, அப்புறம் எப்படி காட் அது ஃபுல்ஃபில் ஆகும்? கிளியரா பைபிள்ல காட் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்டவர் இருக்கு. அந்த காடுக்குரிய 2 விஷயத்த மட்டும் நீங்க சொல்றீங்க. GO மட்டும் தான் சொல்றீங்க. GO சொல்லி நீங்க கோ அப்படின்னு ஓடிடுறீங்க. ஆனா அந்த டின்ற டிஸ்ட்ரக்ஷன் அழிப்பவரும் அவர் தான்றதை நீங்க சொல்லி தர மாட்டீங்க.